தாராள பிரபு அது வேணாமா? என்னது மன்னிப்பா? அதுவும் ஏன் பொண்டாட்டி இவர் கால விடணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நந்தினி, நீ வா, என் பக்கத்துல நில்லு. இத பாரு, என் பொண்டாட்டி யார் காலையும் விட மாட்டா. உன்னால ஆனதை பாத்துக்கடி குட்டிச்சாத்தா. டேய் சூர்யா, ஏற்கனவே பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் சும்மா இரு. பின்ன என்ன டாடி, என்ன பேசுறான்னு பாருங்க. அவ கொஞ்சம் நீ அமைதியாடுறா, நான் பேசிக்கிறேன். ஹரிதா, என்ன இதெல்லாம் சபையில வச்சு இப்படியே பேசுவாங்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ சின்ன பொண்ணு, வார்த்தையை கவனமா விடணும், புரியுதா? அப்போ இவ செஞ்சது மட்டும் சரியா? எங்க டாடி அவமானப்படுத்திருக்கா, அதை நாங்க பொறுத்துட்டு இருக்கணுமா? இது ஒரு சின்ன விஷயம் ஹரிதா, இதுல அவமானம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. என்ன இது சின்ன விஷயமா? என்ன அங்கிள் பேசுறீங்க? அமெரிக்கால இருந்து வந்து உங்க வீட்டுல தங்குனது பணம் இல்லாம கிடையாது. ஐயோ இத பாருமா, எங்க அப்பாவுக்கு இருந்த பாசத்தினால. அதுக்காக எங்க அப்பாவை என்ன வேணாலும் சொல்வீங்களா? ஐயோ ஹரிதா, அப்படிலாம் இல்லம்மா, இது ஒரு சின்ன விஷயமா, குடும்பத்துல நடக்கிற விஷயம். இல்ல அங்கிள், இத நான் விடவே மாட்டேன். என் தங்கச்சி பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டு என் டாடி வந்து பொண்ணு கேட்டாருல்ல, அவரை நீங்க மதிக்கிற லட்சணம் இதுதானா? அதான் சொல்லிட்டே இருக்கேன்ல. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த காரணத்துக்காக எங்க அப்பாவை இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? ஹரிதா ப்ளீஸ், நீ சும்மா இருமா. ஏங்க, அவ உங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க. அவ சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னா நந்தினி யாருங்க? அவ எப்படி உங்ககிட்ட வந்து மோதிரம் கேட்கலாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அங்கிள், என்ன இது? எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு எங்க டாடி கீழே இறங்கி வந்து போய் உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தாரே, அவரோட ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் தேவையா? will you shut up? வாய மூடு. டேய், என் டாடிய மட்டமா பேசுன வாய மூடு நான் சொல்லிட்டேன். என்னடா பண்ற நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன டாடி, என்ன பேசிட்டு இருக்க உங்களை பத்தி இவ? ஏய் குட்டி சாத்தா, என் டாடிய பத்தி தப்பா ஏதாவது பேசுன உன் பல்லெல்லாம் உடைச்சு கையில கொடுத்துருவேன். யார்கிட்ட என்ன பேசுறேன்னு மரியாதையா பார்த்து பேசு. பாத்தியா ரஞ்சித், நல்லா பாரு. முதல்ல இவங்க நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்தினாங்க, இப்போ இவன் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான்னு பாரு. இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் உனக்கு தேவையா? சொல்லு. ஏய், ஓ, நீ அந்த அளவுக்கு போறியா? இப்ப நான் எந்த அளவுக்கு போவேன்னு உனக்கு தெரியுமா? வாய மூடுனா. என்ன இது, புருஷனு பொண்டாட்டியுமா சேர்ந்து என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்களா? சுரேகா, இந்த ஹரிதா என் பொண்டாட்டிய என்ன பேசுறான்னு நீ பார்த்தல? அண்ணா, யாரும் பேசக்கூடாது. இது என்னோட வாழ்க்கை. இந்த கல்யாணத்துல குறுக்க வர்றதுக்கு உனக்கே உரிமை கிடையாது. இவ யாரு நான் குறுக்க வர்றதுக்கு? சுரேகா, இது ஏன் வாழ்க்கை. இதுல பேசுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ உனக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? இப்ப எதுக்காக இங்க வந்து இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? சுரேகா, என்னம்மா இது? இல்லப்பா, ஆரம்பத்துல இருந்து இவன் இப்படிதான் இருக்கான். ஆரம்பத்துல இருந்து ரஞ்சித்தை இவனுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். ஏய் சுரேகா, நீ என்ன பேசாதனா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இது ஏன் கல்யாணம், இங்க யாரும் பேசக்கூடாது. இப்போ மரியாதையா உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி போகல, இந்த மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு நான் கீழே இறங்கி போயிடுவேன். ஏய் சுரேகா, அம்மா வேண்டாம்மா. இப்ப என்ன, நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? நானே மன்னிப்பு கேட்கிறேன். நந்தினி, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஒரு நியாயமான விஷயத்தை கேட்டதுக்கு உன்னை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. நீயும் தன்மானத்தை விட்டுட்டு காலில் விழுவியா?
அப்படி எல்லாம் நீ யாரு காலையும் விழ வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா? இப்ப என்ன, நீயும் நானும் இந்த ஸ்டேஜ்ல இருக்க கூடாது, அவ்வளவுதானே? டேய், சூர்யா. சரி பரவாயில்ல, வா போலாம். டேய். ப்ளீஸ் டாடி, லீவ் அஸ். சூர்யா டேய் சூர்யா அத்தா சார் இருங்க. ஏன் நந்தினி? எதுக்கு இவங்க எல்லாரும் இவ்ளோ மோசமா இருக்காங்க? எதுக்கு நந்தினி உன் மேல இவ்ளோ வெறுப்ப கொட்டுறாங்க? ஆமா, நீ வேண்டாத மருமகதான். அதுக்கு அண்ணா, அவ கூட பிறந்த அண்ணன் தானே. என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புறாளே? அந்த அளவுக்கு பணம் அவங்களோட கண்ணை மறைச்சிருச்சா நந்தினி? அத்தா சார் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப என்ன, பாண்டியன் ஐயா நம்ம ஐயா மாதிரி தானே. அவரு காலில் நான் விழுந்தா என்ன தப்பு? அவருக்கு நான் மக முறை தானே. அப்பா காலில் மக விழுந்தா தப்பா? என்ன குறைஞ்சு போயிரும்? நோ நந்தினி, நெவர். என்ன கால்ல விழுது? அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அது புரியுதா? என்னோட பொண்டாட்டி நந்தினிய இந்த மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடியும் அவளோட கால்ல விழ வச்சு அசிங்கப்படுத்த பாக்குறாங்க உன்னை. அது எனக்கு பெரிய இன்சல்ட் நந்தினி. நான் இது எப்படி ஏத்துப்பேன்? இப்ப பாருங்க என்ன ஆச்சு. இவ்ளோ ஆசையா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க. இப்போ உங்க சொந்த தங்கச்சியோட கல்யாணத்தை பக்கத்துல நின்னு நடத்தி வைக்க முடியாம போயிடுச்சு. யாருக்கு நந்தினி நஷ்டம்? யாருக்கு? அவளுக்கு தானே நஷ்டம், அந்த சுரேகாக்கு தானே. என்ன, அண்ணனோட பிளெஸிங் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்லன்னு அவ அப்படியே முடிவு பண்ணிருக்கால. போகட்டும். யார் எப்படி போனா எனக்கு என்ன? அவ எப்படி போனாலும் போட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் மேடைக்கு வர வேண்டான்னு. என்ன ஏன் சார் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க? இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம். பழையெல்லாம் இப்ப என் மேல விழுந்திருக்கத்தான் சார். சும்மா டோன்ட் blame yourself நந்தினி. எப்ப பார்த்தாலும் பழி எல்லாம் என் மேலன்னு போட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு? இது நீ எடுத்த முடிவெல்லாம் கிடையாது. என்னோட தாய்க்குலம் இருக்காங்களே, என்னோட தாய்க்குலமும் அந்த சுரேகாவும் அவங்க எடுத்த முடிவு. அதனால பாதிப்பு உனக்கு இல்ல, அவங்க 2 பேருக்கும் தான். நீ கவலைப்படாத. ஆமா, நீ எதுக்கு நந்தினி? உனக்கு எதுக்கு தேவை? எதுக்கு அவர்கிட்ட போய் நீ மோதிரத்தை பத்தி பேசுன? இல்ல தான் சார், தப்பு என் மேலதான். எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரீசன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதையே நான் கேட்டிருந்தா கூட பெருசா யாரும் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க நந்தினி. அங்க